அந்த பாட புத்தகங்கள் புக்ஸ் எல்லாமே வந்து வெயிலில் வந்து காய வச்சிருக்காங்க. இப்படி ஒரு தண்ணி முடியுங்க எத்தனை பேர் இருக்காங்க. வீடு எந்த மட்டம் தண்ணி எங்கே இருக்குன்னு பாருங்க. மொத்தம் அவங்களுடைய மனைவி எங்களுக்கு அந்த உணவு பரிமாறும் போது பேசிக்கொண்ட விடயம் கண்டிப்பாக இது இப்படியான ஒருவர் வந்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நுவரெலியா மாவட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் தெரியும். இப்போ நுவரெலியாவில் ஹொட்டக்கல் அப்படிங்கிற இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த ஹொட்டக்கல்னு சொன்னாலே புஷ்பாண்ணா விஸ்வநாதன் புஷ்பாண்ணா வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அந்த வகையில் இந்த புஷ்பாண்ணா வந்து எங்களுக்காக வந்து அந்த தங்குறதுக்கான இட வசதி எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு பக்கபலமாக வந்து இருந்து கொண்டது. அப்போ அண்ணாவுக்கு எங்களுடைய முதலாவது நன்றிகள். ஏன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு சப்போர்ட் இல்லாட்டி பிரச்சனை இடங்களில் வந்து நிற்க முடியாது. அப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் உதவிகளை வழங்க போகின்றோம். இந்த அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டு உதவிகளே கிடைக்காமல் இருக்கக்கூடிய முக்கியமாக வந்து உதவி தேவைப்படக்கூடியவங்களுக்கும் உதவிகளை செய்ய போகின்றோம். இந்த வீடியோவை முழுமையான சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து முதலாவது ஒரு இதை சொல்கிறேன். இப்போ அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா அண்ணாவும் வந்து 1 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய சொந்த பணத்தில் வந்து உதவி செய்திருக்கின்றாங்க, இப்பவும் செய்து கொண்டு இருக்கின்றாங்க. அப்படியான ஒரு நபரோட வந்து நாங்கள் இணைஞ்சிருக்கின்றோம். அதோட இந்த அண்ணாவினுடைய கடையில் வந்து எல்லா பொருட்களையும் வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு 3 முகாம்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ உதவிகளை வழங்க போகின்றோம். இதில் வந்து ஒரு முகாமுக்கு வந்து பாடசாலை அந்த மாணவர்களுக்கு தேவையான அபியாச கொப்பிகள் புக்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போகின்றோம் 50,000 ரூபாய்க்கு. இன்னும் மற்றொரு உதவியாக வந்து உலருணவுப் பொருட்கள் வழங்க போகின்றோம். மொத்தமாகவே 1,50,000 ரூபாய் பெறுமதியான உதவிகளை வழங்க போகின்றோம். இந்த உதவியை யார் செய்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கூடிய மலர்வண்ணன் ஃபேமிலி சார்பாக வந்து மலர்வண்ணன் அண்ணா வந்து 1,00,000 ரூபாய் பணத்தையும் வந்து நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ரவிதாஸ் அண்ணா வந்து 50,000 ரூபாய் அனுப்பியிருக்காங்க. அப்போ 1,50,000 ரூபாய்க்குரிய உதவிகளை வழங்க போகின்றோம். இந்த இடத்துல நின்று இப்போ நிறைய பேர் வந்து கண்டெக்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. இப்போ உதவிகள் வழங்குறதுக்காக வேண்டி இப்போ உங்களுக்கு விலங்கு நாங்கள் நிற்கிற நிலைமை உடம்பு கூட சரியில்லை. இப்போ நோமலாக வந்து இன்றைக்கு பரவாயில்ல போட்டு தான் இப்போ கவித்து கொண்டு இருக்கிறேன். நேற்று தினம் எல்லாம் வந்து சரியான மாதிரி டயர்டு வேளாம படுத்து கொண்டே இருந்தேன். அப்போ உங்களுக்கு விலங்கு இந்த பக்கம் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? இப்போ நம்ம வந்து நோமலாக வந்து வெயில வச்சு கொண்டு இருக்குது. வெயில்னு சொன்னாலும் ஆனால் இந்த பக்கம் சரியான மாதிரி குளிராக இருக்குது, பனி. சரி, ஓகே. இப்போ நாம் இங்கேருந்து அந்த பொருட்களை எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ அந்த இடத்துல போயிட்டு உதவிகள் வழங்க போகிறோம். புஷ்பா அண்ணா, அப்போ அதாவது இந்த நிற்கிற அண்ணா தான் வந்து புஷ்பா அண்ணா. உண்மையிலே ஒரு சரியான ஒரு ஜென்டில்மேன். எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. வீடியோடாக தெரியும் நினைக்க சில நபர்களோட வந்து பேசக்குள்ள பழகக்குள்ள தானாக வந்து ஒரு அன்பு வரும், அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகும். அப்படி ஒரு அண்ணா தான் வந்து சின்ன வயசுலேருந்து தொழிலில் ஒரு நாட்டம், பிஸ்னஸில் வந்து அதிகமான ஒரு ஈடுபாடு செலுத்தி அவருடைய சொந்த முயற்சியால் அவருக்கென்று தனி சாம்ராஜ்யம் வந்து இந்த நுவரெலியா மாவட்டத்தில் வந்து ஒரு பகுதியில் வந்து ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய புஷ்பா அண்ணா வந்து பெரியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த வகையில் இப்போ அண்ணாவினுடைய ஆலோசனைக்கு இணங்கவும் நாங்கள் அந்த முக்கியமான பகுதிகளுக்கு சென்று உதவிகளை வழங்க போகின்றோம். அப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோவில் பார்வையிடுங்க. எப்படி சொல்கிறது, உண்மையிலே எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். இப்படி அண்ணவங்களை வந்து நேரடியாக பார்த்து ஏதோ நம்மளால் முடிஞ்சதையும் அங்கேருந்து நம்ம இங்கே வந்து செய்கிறோம் என்று நினைக்கும் போல இதை அப்படியே வந்து வீடியோவை தொடரலாம். நம்முடைய அந்த உலருணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ பேக் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ அங்கே கொண்டு வரதுக்காக வேண்டி வேலைப்பளுகள் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது. எப்படி சொல்கிறேன், தங்கச்சிவங்க அக்காவங்க அண்ணாவங்க எல்லாருமே வந்து இணைஞ்சு இப்போ நாங்கள் இந்த வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கோம். இப்போ தெரியும் தானே, இப்போ நம்ம வந்து மட்டக்களப்பு பண்ணி சொன்னால் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச இடங்கள் தெரிஞ்ச கடைகள் ஈஸியாக வந்து வேலையை முடிச்சு கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு இடத்த வந்து இப்படி ஒரு தெரியும் தானே, சின்ன ஒரு வேலை செய்யறதுனாலும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த வகையில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து மீண்டும் நான் வந்து புஷ் பண்ண சொல்லிக் கொள்கின்றேன். இப்போ இந்த வந்து கொஞ்சம் பொதிகளை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்து இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் போகும்போது தொடர்றோம். அதோட நான் சொல்லியிருந்தேன், இந்த புஷ்பா அண்ணா வந்து நிறைய உதவிகளை வந்து அவருடைய சார்பாக வந்து செய்து கொண்டிருக்காங்கண்டு. இந்த அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டு சுயதொழிலை வந்து இழந்து ஒரு சரியான ஒரு வறுமை கோட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்துக்கு வந்து அந்த மிக்சர் அந்த அப்படியான அந்த அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை வந்து வழங்குறதுக்காக வேண்டி இப்போ இந்த அது சம்மந்தப்பட்ட எண்ணெய்கள் அது சம்மந்தப்பட்ட எல்லா விடயங்களையுமே வந்து இப்போ அவங்களுக்காக வந்து தயார்படுத்தப்படுகின்றது. இப்போ அவங்களுக்கும் உதவி செய்யறதுக்கு இது வந்து சாதாரண வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ இப்போ நம்மளுடைய பொதிகளை வந்து எடுக்கப்படும் போது அவங்க அந்த வேலைகளை நடத்தி கொண்டிருக்கும் போது எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு நடந்த விஷயம். இதையும் தாண்டி பல விடயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி விஸ்வநாதன் புஷ்பா அண்ணா என்று சொன்னால் இந்த பகுதியில் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அதிகமாக வந்து நாங்களும் பேச விரும்பல. தெரியும் நான் இப்போ ஒருத்தவங்களை வந்து பேசும்போது சிலவங்களுக்கு அது பார்க்கக்குள்ள வந்து ஹர்ட் ஆகும். ஆனால் இப்படியான ஒரு நல்ல மனிதர்கள்லாம் வந்து அவங்களை நம்ம சந்திக்கக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம்.
இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தோம் மண் சரிவு இடம்பெற்ற பகுதி வட்டக்குடை என்கின்ற அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் போயிட்டு அங்கே வந்து அவங்களுக்கான அந்த மாணவர்களுக்கு தேவையான அபியாச கோப்பிகள் புக்ஸ் எல்லாமே வந்து வழங்கிட்டு திரும்ப மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதில் வந்து அண்ணாவும் இன்றைக்கு நிறைய உதவிகளை செய்யறதுக்காக இருக்காங்க. அவங்களோட நாங்களும் சேர்ந்து அப்படி பயணிக்க போகின்றோம். ஒவ்வொரு இடமா வந்து நுவரெலியாவில் பல இடங்கள் எல்லா இடங்களையும் சென்று விட்டோம். நாங்கள் கட்டணருக்கெல்லாம் வேறு பிரதேசங்கள் வேறு கிராமங்கள். அந்த பேர் வந்து எனக்கு வந்து சரியான முறையில் அந்த வாயில் வந்து நுழையதில்லை. தெரியும் வித்தியாசம் கூட அந்த பேர். அப்போ அதனால் வந்து ஞாபகத்துக்கு நிற்கவில்லை. இந்த பேர் அந்த உச்சரிக்கும் போது சொல்லும் போது ஏதாவது பிள்ளைகள் ஏற்பட்டால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே, மாணவர்களுக்கான அபியாச புத்தகம் கோப்பிகள் எல்லாமே வந்து கட் பண்ணுறதுக்கான வேலையை வந்து ஆரம்பித்து பட்டுள்ளது. மாணவர்களுக்கும் நாங்கள் பாடசாலை கட்டத்தில் விவரங்கள் அனைத்தும் வந்து வழங்க போகின்றோம். இதெல்லாமே வந்து ஒரு கடை எடுக்கணுமா இருந்தால் இப்போ எப்படி சொல்கிறோம், சாதாரண வந்து 50,000 ரூபாய் பெறுமதியான இந்த புக்ஸ் எல்லாமே வந்து 1 லட்சம் எடுக்கணும் கடையில். இது வந்து இப்போ கொழும்புல இருந்து டிரெக்டாகவே ஃபேக்டரியில இருந்து இப்போ புஷ்பாண்ணா வந்து இந்த எடுத்து இதை வந்து எங்களுக்கும் அதே இதுக்கு இப்போ என்னன்னா அண்ணாங்க வந்து அதே ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். இப்போ ஏழை மக்களை கண்டா வறுமை இருக்கக்கூடியவங்களை கண்டா அவரால் முடிஞ்ச உதவிகளை வந்து வச்சு அவங்க அப்படியே வழங்கி கொண்டிருக்கின்றார். அப்போ இதெல்லாம் வந்து அவர்களுக்கு சாதாரண மாதிரி ஒரு சின்ன விஷயம் மாதிரி. அப்போ எல்லாமே வில்லில் வந்து நாங்கள் காட்டிக்கொள்வோம் என்ன மாதிரி எவ்வளோ பொருட்களுக்கு என்னென்ன விலை போட்டிருக்கு இந்த மாதிரின்றதை அதெல்லாம் காட்டிக்கொள்வோம். எனக்கு புக்ஸ் எல்லாமே இப்போ மாணவர்களுக்காக வேண்டி போக போகுது. 80 ரூபா போட்டிருக்குது. எவ்வளோ போட்டிருக்கீங்க? 68 ரூபா. இது 92 ரூபா. சிஆர் புக் 250 ரூபா விற்கிறேன். எவ்வளோ போட்டிருக்கீங்க? 157 ரூபா. அப்போ உங்களுக்கு அந்த விலைகளை பார்க்கும்போதே விளங்கும் என்ன மாதிரி உண்டு. இப்போ நம்ம கடையில் சாதாரண வாங்கக்குள்ள வந்து இந்த அதே விலை தான் நீங்கள் எடுக்க வாங்கணும். இது பாருங்க, இந்த டிராவிங் புக் வந்து 105 ரூபா போட்டிருக்குது. ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 140 ரூபா. அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். அதே மாதிரி 80 பேஜ் புக் வந்து 80 ரூபா. என்ன 80 ரூபா போகுது மார்க்கெட்டில். இப்போ 68 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து 120 பேஜஸ் இருக்கிற புக் வந்து 130 ரூபா போகுது. 82 ரூபா போட்டிருக்குது. 250 ரூபா விற்கிறது. 250 ரூபா விற்கிற சிஆர் புக் ஒன்று 157 ரூபா. 157 ரூபா 50%. இப்போ ஜோஜி பாருங்க, இது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் இந்த இடத்துல நின்று இப்படியான சேவைகளை செய்து கொண்டிருக்கோம்னா உண்மையிலே அண்ணா தான் வந்து காரணம். இந்த அன்புக்கு நாங்கள் எப்படி சொல்கிறேன், கண்டிப்பாக மட்டக்களப்பு வாங்கினா இல்லை நிறைய விஷயங்களை பேசணும். வீடியோ முடியலாம் நிறைய விடயங்களை கதைக்கணும். ஆரம்பத்திலே வந்து எல்லாத்தையும் வந்து கதைச்சணுன்னு சொன்னால் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகி என்ன இவங்க அப்படியே சுற்றி காய்ச்சி கொண்டிருக்காங்கன்னா அப்படி இல்லை. இதை வந்து வழங்கி போட்டு நாங்கள் நிறைய விடயங்களை பேசணும். கண்டிப்பாக வந்து பேசுகிறேன். அப்படியா? அன்னைக்கு வர முடியாம வந்து பார்த்துட்டு போனோம். அதுக்கு பிறகு நிறைய வேலை. சரிதானே? மண் சரிவு ஏற்பட்டு ஒரு பக்கம் ஒரு சுவர் சரிவு படங்கு கட்டி வச்சிருக்காங்க. இது மட்டும் 2 துண்டு அங்கிட்டு மட்டும் 2 துண்டு இன்னைக்கு ஃபுல்லா அங்கிட்டு போய் பார்க்கலாமா? 2 ரூம். இது அப்படியே ஃபுல்லா மண் ஆயிட்டு இல்ல நான் இருந்தாங்க இந்த இடத்துல இல்ல இங்க இருந்தாங்க. கொஞ்சம் மண்ணு வரையும் நான் போயிட்டேன் இழுக்கிறதுக்கு. அப்ப இவங்க என்னைய கூப்பிட வந்துட்டாங்க. என்னைய கூப்பிட இவங்க வராட்டி நாங்களும் அங்கிட்டு மாட்டிருப்போம். இடியாப்பம் முடிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சாமிமாரெல்லாம் இங்க தான் இருந்தாங்க. சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் கொஞ்சத்துக்குள்ள. சரி
எவ்வளோ ஆயிரம் கேட்பாங்க போகாட்ட டிம்பிள் ஸ்கூல் கிட்ட வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா செய்யுங்க அப்புறம் கொஞ்சம் நீங்கள் செய்வதை பார்த்துட்டு அதை நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சரியா மட்டக்களப்புலேருந்து வந்திருக்காங்க உதவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தேங்காய் இருக்குது பாம்பு மாவு இருக்குது உப்பு இருக்குது சரியா இப்போ வேலையை ஸ்டார்ட் சரியா எங்கே அந்த இதை காட்டுங்க உங்களுக்கு அந்த தண்ணி வந்த இது இந்த வீடு ஃபுல்லாக வந்து இப்போ கொஞ்சம் தான் தெரிஞ்சது ஃபுல்லாக வந்து அவ்வளவு தண்ணி பிடிச்சிருக்கு இந்த பகுதியில் கொஞ்சம் இல்லை புல் வெட்டுறது இல்லை அது செய்வோம் இந்த பார்க்கல உங்களுக்கு விளங்கும் இந்த வீடு எந்த மட்டம் தண்ணி எங்கே இருக்குன்னு பாருங்க மொத்தமாகவே வீடு இல்லை இப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்க கரெக்ட் தோட்டம் இல்லாம தோட்டமும் ஒரே அளவு தண்ணி ரொம்ப பாதிக்கப்படும் கொஞ்சம் பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக வந்து ஃபுல்லாக வந்து வீடு மூழ்கினது. இப்போ நான் காட்டியிருந்தேன் அந்த ஃபோனில் வந்து இந்த படிக்கிற பிள்ளைகள் வந்து அவங்களுடைய அந்த பாட புத்தகங்கள் புக்ஸ் எல்லாமே வந்து வெயிலில் வந்து காய வச்சிருக்காங்க. இப்படி ஒரு அவல நிலைன்றதை பாருங்க. பாருங்க எல்லாமே வந்து எப்படி இது பாருங்க எல்லா புக்ஸையும் வந்து காய வச்சு படிக்கிற நிலைமை. அதுலேயும் வந்து இப்போ இதுலேயும் வந்து காய வச்ச எல்லா புக்ஸுகளுமே வந்து மிஞ்சாது. இப்போ தெரியும் தானே பிஞ்சு பிஞ்சு கசங்கி எப்படி கிடக்கண்டி பாட புத்தகங்கள் தண்ணியில ஊறி அந்த சில எழுத்துக்கள் எல்லாமே வந்து அந்த எழுதின எல்லாமே வந்து அழிஞ்சு போயிட்டு அப்படி ஒரு நிலைமை. அதோட வந்து பின்பக்கமா வந்தா வந்தவங்க விவசாயம் கரெக்ட் எல்லாம் கரெக்ட் போட்டுருக்காங்க ஃபுல்லா கரெக்ட் போட்டுருந்தாங்க. திரும்ப வந்தவங்க வந்து பாத்தி பிடிச்சி திரும்ப நாட்டுறதுக்காக வேண்டி இந்த தயார் நிலையில இருக்குது. நாட்டி அந்த அறுவடை செய்யலாம் அப்படின்ற கால எல்லாமே போயிட்டு இந்த பிள்ளைகள் இந்த புக்ஸ்ல பார்க்கலாம் வந்து அவ்வளோ ஒரு கவலையா இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இந்த வட்டக்கடை எக்ஸ்போர்ட் இந்த இடத்த வந்திருக்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோ போட்ட அந்த இடத்துக்கு இது வந்து மண் சரிவு இடம்பெற்று பாதிக்கப்பட்ட ஒரு இடம். அப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்காக வந்து எங்களால் முடிஞ்ச அந்த புக்ஸ்களை வந்து நாங்கள் கொடுத்துட்டு போகின்றோம். எல்லாருமே வந்து ஒரு இடத்த வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கின்றோம். இந்த கீழே அந்த பல்ல பகுதியில் வந்து அந்த மண் சரிவு வந்து ஏற்பட்டது. இப்போ நம்ம அதையும் வந்து காட்டியிருந்தோம், நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அந்த வகையில் எல்லாருமே வந்து இப்போ இந்த ஒரு இடத்தை வந்து ஒன்றிணைச்சிருக்கின்றோம். அப்போ இந்த இடத்துல இருந்து கொடுத்துட்டு போக போகிறோம். இதை வந்து ஒருங்கிணைச்ச அண்ணா அவங்க அடுத்த புஷ்பா அண்ணா எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றிகள். மேலதிகமானதில் அவங்களும் பேசிக்கொள்வாங்க. பேசிட்டு அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து போவோம். எல்லாருக்கும் வணக்கம். சின்ன பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரியும் திட்பா சூறாவளியை பற்றி சொன்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ ஏன்னாக்கா எங்கிட்ட தான் எந்த பக்கம் வந்து வரும்னு தெரியாது, அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மலையக பக்கம் பாதிப்பு கூடவாகவே இருந்துச்சு. நிறைய உதவிகளை இந்த மலையக பக்கம் நிறைய அரசியல்வாதிகள்லாம் இப்போ தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. காரணம் வந்து இப்போ தானே போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால. புஷ்பா அண்ணனை பற்றி தெரியும், அண்ணாவை பற்றி தெரியும். அரசியல் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷன் நோட்டு கேட்குற முன்னாடியும் சரி, இப்பயும் சரி மக்களுக்காக ஃபுல்லாக இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆளுக்கு அரிசி, சாப்பாடு, உணவு பொருட்கள், இல்லைன்னா நாங்கள் தூங்குறதுக்கு உடையுள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இவங்க தான் முக்கியம். நாளைக்கு நமக்கு இன்றைய சிறுவர்கள் வந்து நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் இவங்க இன்னைக்கு படித்து நாளைக்கு மேலிடத்துக்கு வந்தால் தான் அவங்க ஒரு ஜிஎஸ் ஆவோ, இல்லைன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தராக, ஒரு டீச்சராகவோ சேராவோ வந்தால் தான் நாளைக்கு நமக்கு ஒரு நல்லது நடக்கும். எனவே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உதவியை வந்து செய்யறாங்க நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒருத்தர் தான் இந்த உதவி நமக்கு செய்யறாரு. ரவிதாஸ் அவர்கள் தான் இந்த உதவி வந்து நமக்கு செய்யறாங்க நெதர்லாந்துல இருந்து. எங்களுடைய புஷ்பா அண்ணா தலைமையின் கீழே நாங்கள் ஒரு குழு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று நாங்கள் இந்த உதவியை வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். மட்டக்களப்புல இருக்கிற நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய சொந்தங்கள் தான் இந்த உதவியை வந்து நமக்காக எடுத்து கொண்டு வந்து இங்கே எங்களுடைய புஷ்பா அண்ணா மூலமாகவும் அண்ணா மூலமாகவும் உங்களுடைய ஊருக்கு நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். பாருங்க, மலையத்தில் நிறைய ஊர் இருக்கு, நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு தோட்டத்தை அப்படி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது வந்து பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து அது கிடைச்சிருக்கு. பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நிறைய பொருட்கள் உங்களுக்கு தரப்போறாங்க. புக்ஸ்ல இருந்து எல்லாமே தருவாங்க. அதை வச்சு நீங்க பிரயோசனமான முறையில் அதை படிச்சு நாளைக்கு இதன் மூலமா ஒரு நல்ல ஒரு வெளியீடை வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும். அப்பா அம்மாலாம் கேட்டுக்கிருக்கீங்க, பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைங்க. வந்திருக்காங்க மட்டக்களப்புல இருந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கிற அண்ணாமார், இவர் எங்களுடைய
இவர் அண்ணா வந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நாங்களும் வந்திருக்கோம், இந்த புத்தகங்களை உங்களுக்கு வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம். நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ரவிதாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் மூலமா, நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு நபர் மூலமா இருந்து தான் இந்த ஒரு உதவி பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இதை நம்ம பிரயோசனம் பயன்படுத்தணும். அது மாத்திரமல்லாது நீங்க யாரும் கைதட்டி வாழ்த்து வைக்கணும் அப்படிலாம் இல்லை, மனசால நினைச்சிக்கிங்க. யாரோ ஒரு மனுஷன் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் நமக்கு இந்த பொருட்களை கொடுக்குறாரு, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுங்க. அது மாத்திரம் இல்லாம மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நம்மளோட சொந்தங்கள் தான் இந்த ஒரு உதவியை நமக்கு செய்யறாங்க. தொடர்ந்து அண்ணா அவர்கள் கலப்பாங்க. அந்த வகையில் அண்ணா வந்து நிறைய விடயங்களை பேசியிருந்தாங்க. இப்போ நிறைய இடங்களில் வந்து உதவிகள் கிடைச்சி கொண்டு இருக்குது. அதாவது ஒரு முகாமில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ நேரடியாக சென்று உதவிகளை வழங்குறாங்க, இல்லைன்னு இல்லை. இப்போ கிடைக்கக்கூடிய இடத்தை வந்து அதிகமான உதவிகள் கிடைச்சி கொண்டு இருக்குது. சில இடங்களில் வந்து உதவிகளே கிடைக்காம இருக்குது. இப்படியாக தான் இருந்து கொண்டு இருக்குது. அப்போ உண்மையிலே அண்ணா சொன்ன மாதிரி சிறுவர்கள் தான் வந்து நாளைய தலைவர்கள். அவங்களோட கல்வி வந்து மிக முக்கியமானது. இப்போ மட்டக்களப்பில் இருந்து இங்கே வாரன்றது இந்த நேரத்தில் எவ்வளோ ஒரு அட்வென்ச்சர் பயணமாக இருக்குமென்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி சொல்கிறேன், எங்களோட உடல்நிலையும் வந்து சரி ஃபுல்லாக வந்து வீக் ஆகிடுது. இப்போ எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து புஷ்பா அண்ணாவும் இந்த சுதர்சன் அண்ணா இவங்க வந்து இருந்து கொண்டிருக்காங்க. எங்களுக்கு அந்த எல்லா அந்த சப்போர்ட்டுகளையும் வழங்கி அப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வழங்கி இருந்தோம். மேலதிகமான அந்த கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து புஷ்பா அண்ணாவும் கதைப்பாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம செய்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது சின்ன உதவி தான். இதையும் தாண்டி நிறைய உதவிகள் நீங்களும் செய்து கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏண்டா இவ்வளோ வேலையெல்லாம் விட்டு உங்களை மக்களை வந்து நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து அரசியலுக்காக வேண்டி சில இதில் விடயங்களுக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்வாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட சொந்த பணத்தில் வந்து செய்து கொண்டிருக்கீங்க. அதோட வந்து இன்றைக்கு காலை உணவை வந்து நான் புஷ்பா அண்ணாவோட வீட்டு நான் வந்து சாப்பிட்டேன், கண்டிப்பாக வந்து சொல்லணும். அப்போ அந்த அம்மா வந்து எங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து பரிமாறும் போது அப்போ நான் சில விடயங்களை பேசியிருக்கும் போது இப்போ புஷ்பா அண்ணா வந்து கொழும்புல இருந்து நிறைய திங்ஸ்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவர். அப்போ அந்த வகையில் நிறைய புக்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அதை வந்து விற்கிறதுக்காக வேண்டி அந்த கடைகளுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்காக வேண்டி தெரிந்தானே இப்போ அப்படியே ஒரு லட்சக்கணக்கான புக்ஸ்கள் வந்து அந்த பெருமதியான புக்ஸ்கள் வந்து எடுத்துருக்கின்றார். அப்போ இவங்களுடைய மகளுக்கு படிக்கிறதுக்காக வேண்டி 6 கொப்பி வந்து எடுத்திருக்காங்க. எடுத்த உடனே வந்து அப்போ கடைக்கார அந்த முதலாளி அவங்க வந்து புஷ்பா அண்ணாட்ட சொல்லியிருக்காங்க, இவ்வளவு பொருட்கள் நீங்கள் இவ்வளோ கொப்பி எடுத்துட்டீங்க, அப்போ இந்த 6 வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கொள்ளுங்க அப்படின்ற தெரிந்த ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் மாதிரி அவங்க வச்சு இல்லை நான் எவ்வளோ கொடுத்து வாங்க நாளைக்கு என் மகளுக்கு நான் கொடுக்க போகிறேன், அதாவது நான் ஃப்ரீயாக எடுத்துக்கொண்டு நான் கொடுத்தேன்னு சொன்னால் அது எந்த மனசுக்கு ஒரு கில்ட்டியாக இருக்கும். அதால் வந்து அப்படி இல்லை, நான் அதுக்கும் வந்து நான் காசை தந்து எடுக்கேன். இது ஒரு சின்ன உதாரணமாக வந்து இது வந்து புஷ்பா அண்ணாவுக்கு கூட தெரியாது. அவங்களுடைய மனைவி எங்களுக்கு அந்த உணவு பரிமாறும் போது பேசிக்கொண்ட விடயம் கண்டிப்பாக இது இப்படியான ஒருவர் வந்து உங்களுக்கு கிடைச்சது எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாக அவங்களே அமைச்சு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. கையெல்லாமல் தட்ட தேவையில்லை. இப்போ இது வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு எப்படி சொல்கிறது எதிர்ச்சியாக வந்து ஒரு நேரம் இடம்பெற்ற ஒரு சம்பவம். இப்போ இதையும் தாண்டி எங்களுக்கு தெரியாத நிறைய விடயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் சுதர்சன் அண்ணா அடுத்து இந்த இளைஞர்கள் என்ன சொன்னால் அன்றைக்கு மண் சரிவு இடம்பெற்று சுதர்சன் அண்ணாவும் இப்போ நாங்கள் முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். சுதர்சன் அண்ணா சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து நம்முடைய மக்களை வந்து பாதுகாப்பாக வந்து அவங்களுடைய உயிரையும் பணயம் வச்சு அந்த மக்களை வந்து மீட்டெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் அவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் நாய் உறவுகள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த இடத்துல வந்து நன்றிகளை சொல்கிறோம். வணக்கம் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் இந்த பிரதேச சபை உறுப்பினர் எனது சக பிரதேச சபை உறுப்பினர் சுதர்சன் அவர்களே, இங்கே மட்டக்களப்பிலிருந்து வந்திருக்கும். மட்டக்களப்பிலிருந்து வந்தது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு 7-8 நாட்களாக இந்த மக்களாக ஒன்றாக இருந்து எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு பெருந்தொகையான பணத்தை செலவழித்து உதவி புரிந்து கொண்டிருக்கோம் சகோதரர்களே. வந்திருக்கோம் தம்பி ராஜேஷ் உட்பட அனைவருக்கும் வணக்கம். இந்த புயல் வந்து நம்மளை எல்லாத்தையும் பிரட்டி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த புயல் வந்த அன்னையிலிருந்து நம்ம மலையக பகுதியில் எல்லா பகுதியிலையும் பாதிக்கப்பட்ட உறவுகளை போய் சந்தித்து வருகிறோம். முடிஞ்சளவு எங்களால் முடிஞ்சளவு சேவை செய்து அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறோம். இந்த இதில் எனது கொட்டகலை வட்டாரத்துக்கு கொட்டகலை பகுதிக்கு 1000 மாணவர்களுக்கு புத்தகங்களை கொடுக்கணும்னு சொல்லி நான் திட்டம் ஒன்று ஆரம்பித்தேன். அந்த 1000 மாணவர்களுக்கு கூடி போயிட்டு இப்போ 2000க்கு மேலதிகமாக கேள்வி வந்துருச்சு. அதுக்கான புத்தகங்களை அவரோட சொந்த செலவில் நான் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோடு இந்த மட்டக்களப்புலேருந்து வந்த தம்பி புத்தகங்கள் உதவியும் நிறைய இடத்துக்கு சாப்பாடு சாமான்கள் கொடுக்குறதுக்கும் ஏற்பாடு செஞ்சுருந்தார். அதை
சுதர்சன் அவர்கள்கிட்ட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பகுதியில் நாங்கள் புத்தகங்களை கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதெல்லாம் ஒரு பெரிய மீட்டிங் வச்சு கொடுக்குற விஷயமெல்லாம் இல்லை. நீங்கள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இருந்தாலும் யார் கொடுக்குறதுன்னு தெரிய வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செஞ்சுருக்காரு சுதர்சன். நாங்கள் பெரிய வசதி படைத்தவர்கள் இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கிறது நாங்கள் நேர்மையாக கிடைக்கிறது அவ்வளவையும் அப்படியே சாதாரண இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர்றதுக்கான வழிவகைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களே கொடுத்து விடுங்க. இல்லை நீங்கள் கொடுங்க, பரவாயில்ல. அவர் தான் படிக்கிறாரு. யாரு? நீ எத்தனை இந்த 9. நீங்கள் 9. ரைட், அடுத்து வாங்க. அம்மா இந்த பக்கம் தங்கச்சிமா இங்கிட்டு வந்துருங்க. இங்கிட்டு வந்துருங்க. 9. 2 பேரும் இங்கிட்டு வந்துருங்க. வாங்க நீங்கள். அடுத்து வாங்க. நீங்க விடுங்க. நீங்க அவங்களோட கிராமத்துல இருக்கிறவங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. நீங்க தான் செய்யணும். ஆண்டு 6. ஆண்டு 6. அடுத்து நாலு. அடுத்து எத்தனை? 4. தண்ணி குடிங்க. என்ன தலை சுத்துதா? தண்ணி குடிங்க. பேலன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? இது கிரேட் 2ஆ? 2. நீங்க இந்த கிளாஸ் தம்பி எத்தனை மணி குடிக்கிறீங்க? 3. கிரேட் 5ஆ? இந்த வாங்கிட்டீங்களா? காப்பி வாங்கிட்டீங்களா? நீங்க எத்தனை? தேன் வாங்கல. நீங்க எத்தனை? தேன் வாங்கல. அதான் நீங்கள் சரியாக அந்த இதை கொடுத்து வர சொல்லிங்கன்னா லிஸ்ட்டில் உள்ளால மட்டும் வர சொல்லிங்கன்னா சரி. சின்ன பிள்ளைகளுக்கு மனசு ஒரு மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தா தெரியும். எத்தனை சரியா? ஓகே, நீங்க வீட்டை போங்க. சரியா? கவனா போங்க வீட்டு. இப்ப யாரு கொப்பி கிடைக்கல? கிடைக்காத இருக்கீங்களா? எல்லாரும் கிடைச்சிட்டா? எல்லாத்தையும் கிடைச்சிட்டா? அந்த 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 ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் ஓடியா. சரி, கடைசி வர முடியாது. சரி, படிக்க போகணுமா? நம்ம மந்திரி தான் கொண்டமலை பிரதேசத்தில் இருக்காரு. நல்லா படிங்க. போயிட்டு வர முடிஞ்சளவு சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்கள்கிட்ட கேள்விப்பட்ட உடனே சாப்பாடெல்லாம் சமைச்சு அனுப்புகிறேன். நான் முடிஞ்ச அளவு எங்களால் செஞ்சோம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் சாமான்கள்லாம் கொடுக்குறதுக்கு வரேன். அன்றைக்கு வந்து அம்மா கூட வந்து நம்ம பேசியிருந்தோம். அப்போ அந்த இடத்துல வந்துருக்கிட்டோம். கையெல்லாம் எடுத்து கும்பிடக்கூடாமா. அப்போ நாங்கள் வந்து உயர்தரமானவர்களுக்கு முக்கியமாக வந்து உயர்தரம்ன்றது முக்கியமான விடயம். கல்வின்றது எல்லாருமே வந்து முக்கியம்தான். இப்போதைய காலகட்டத்துக்கு உயர்தரத்துக்கான இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கியிருந்தோம். அப்போ நிறைய பேர் கொடுக்க முடியாமல் போயிட்டு அடுத்த கட்டமாக கொடுக்குறதுக்காக வேண்டி புஷ்பாண்ணா வந்து முன் வந்திருக்காங்க. எல்லாரையும் வந்து லிஸ்ட் எடுத்துட சொல்லி சுதர்சன் அண்ணாட்ட மேலதிகமாக வந்து கொடுப்படாத மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே படிக்கக்கூடிய அந்த உயர்தர மாணவர்கள் அனைவருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ வர வழியில் பார்த்து சின்ன சிறார்கள் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு வந்ததால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிலவங்களுக்கு தட்டுப்பட்டது. கண்டிப்பாக அவங்களுக்கான உதவிகளையும் இப்போ நம்ம போனதுக்கு பிறகு சுதர்சன் அண்ணா புஷ்பாண்ணா எல்லாருமே வந்து வழங்குவாங்க. அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகணும். இன்னும் ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 ஆகிட்டுது. இன்னும் சாப்பிடவே இல்லை. இதுதான் பயணம். மட்டக்களப்பிலேருந்து நம்ம எப்போ ஆரம்பித்தோமோ 24ஆம் தேதி என்னோட பயணம் ஆரம்பித்தது. நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். மாவீரர் நாள் அங்கே அப்படியே எல்லாத்தையும் வந்து செய்துட்டு கண்டி நுவரெலியா இப்படி ஃபுல்லாக வந்து போகுது. இதான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்குது. எப்படா வீட்டை போகணுன்ற வீட்டை என்ன முடிச்சுது அப்படியே. ஓகே, இப்போ நம்மளோட மக்களாக நம்ம அப்படி நிற்கணும் என்று நினைக்கும் போல ஒரு சந்தோஷம் தான்.
அப்போ அந்த வகையில் அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து போயிட்டு வரோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை கூட இந்த விடை வரும். நாங்கள் கொடுத்து விடுங்க, நான் கொடுத்து விடுங்க. ஓகே, பாய். வா சொல்கிறேன். ஏலவல் வா ஏலவல் நீ வா தம்பி. நீங்க எவ்வளோ 10 வாங்க மாதிரி. இப்போ அந்த பிள்ளை வந்து இல்லாதால அந்த அம்மா அவங்க ஓகே ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஓகே கொடுத்துருங்கம்மா. சரி படிக்க சொல்லுங்க. சரி என்னோட தான் இருக்காரு. மட்டக்களப்புல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு குப்பி புத்தகம் கொடுக்கலாம். மட்டக்களப்புல வந்திருக்காரு. தேடி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும். இங்க மட்டும் கிடையாது, மலையம் ஃபுல்லாவே அவங்க ஒரு உதவி செய்யறாங்க. எங்க வீட்டு பிள்ளைய உங்களுக்கு தெரிவிக்கணும். படிச்சு முன்னேற்றமாக படித்தா சரியாமா. இங்கேருந்து படித்தாதான் இந்த இங்கே வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். ஆனால் வந்து படிக்கிறதுக்கான உதவியை செய்யறாங்க. அப்பா இல்லை. வாரம்மா. சரிம்மா. ஓகேக்கா, வாரம்மா. சந்தர்ப்பம் கிடையாது, வாரம். சரியாம்மா.